ஹே காய்ஸ், டுடே டே 1 மேக் ஓவர் கிளாஸ் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? அண்ட் இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். அண்ட் பக்கத்தில் இருக்கிறது என்னோடய சிஸ்டரோடைய அவுட்ஃபிட் இது தான். அண்ட் என்னை ட்ராப் பண்ணுறதுக்காக தான் இப்போ கிளம்பியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் என்னோடய சிஸ்டர்கிட்டே தான், அதாவது என்னோடய கசின்கிட்டே தான் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோடைய டே 1 தான் இது. ஸோ எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணுறேன். அதை சேவ் பண்ணிட்டே அண்ட் இன்றைக்கி கட் க்ரீஸ் அண்ட் ஃபுல் கட் க்ரீஸ் ஐஸ் லுக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் ஒரு சில பேசிக் டிப்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஸ்கின் டைப்ஸு, ஸ்கின் டோன்ஸு, அப்புறம் என்ன மாதிரி ஸ்கின்க்கு என்ன மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸ், ஃபவுண்டேஷன் எப்படிலாம் யூஸ் பண்ணணுன்றது நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் நாங்கள் டம்மி வச்சு ஐலாம் ட்ரை பண்ண மாதிரி இருந்தோம், ஐக்கு மேக்கப்லாம். அண்ட் நான் அதோடைய டிப்ஸ் தான் இது. நாங்களே எங்களை ட்ரையல் பார்க்கறதுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் என்னுடைய கொலிக்கு கூப்பிட்டு நான் அவங்களுக்கு ஐ மேக்கப்பும், என்னுடைய கொலிக்கு எனக்கு ஐ மேக்கப் பண்ணாங்க. ஆக்சுவலி எனக்கு பண்ணது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் அவங்களுக்கு பண்ணது மட்டும் வீடியோ எடுத்தேன். இதுதான் அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னுடைய கொலிக்கு அவங்களுடைய ஃபோட்டோஸ் கொஞ்சம் ஹைட் பண்ணிட சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த பொம்மையை வச்சு கவர் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. அண்ட் ஃபைனலாக ஐ லுக் முடிச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் சாரீ ப்ளீட்டிங் தான் பண்ணாங்க. அண்ட் இது ஆல்ரெடி எனக்கு தெரியும். என்னோடய சிஸ்டர் எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஆல்ரெடி இதில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. ஸோ அதனால் நானும் எதுக்கும் கற்றுக்கிட்டேன். இதையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம் அங்கேயே. அதோடைய வீடியோஸ் தான் இது என்னுடைய கொலிக் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் நான் வீடியோ எடுத்தேன். உங்க அம்மா காட தெரியுமா? ரொம்ப பெரிய சின்ன வயசுல பெரியவுக்கு மோனிதாக்காக மோனிதாவா யுவனிகா தானே? யுவனிகா தான் என்கிட்ட வந்தாலும் மோனிகா சொல்லுதுக்கா. யுவனிகா தானே? நேத்து மோனிகா தான். மோனிகாவா பேர் என்ன? யுவனிகா தானே? அது மோனிகா தானே? எனக்கே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்களேன்றா இல்ல. எல்லாத்துக்கும் சிரிக்கிறேன். அவ்வளோ தாண்டியா வருக்கு. அப்புறம் ஏன் சிரிக்கிறேன்? மாசமா சிரிச்சாங்க. இந்த சைடு
ஸ்ப்ரெட்டிங்க்கு அளவு இருக்கு. அது ரொம்ப சின்னதாக இருக்கு. கரெக்டாக இருக்கா? இல்லை கொஞ்சம் தெரியுதா? சின்னதாக இருக்குது. அப்போ வந்து ரொம்ப எப்படின்னா ஏறிக்கூடாது, அசிங்கமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இது ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இதெல்லாம் டூ தானே, டூ இல்லைன்னா 2.5 எப்படி வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்தது 3 ஆக்கிக்கணும். அதே 2.5 இருக்கக்கூடாது. ஓகேவா? இங்கே நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அடுத்தது அதிகமாக சேம் அளவும் வரக்கூடாது. இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இப்படி தான் கண்டிப்பாக ஆகும். இந்த இப்படி வச்சுக்கோங்க. வச்சு ஓகே வந்துச்சு. இது வந்துச்சடா. இன்னொரு வாட்டி கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன எப்போ தேவையோ அது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது நல்லா இப்படி இழுத்துட்டோம். ஃபுல்லாக அப்படி தானே அது மாதிரி மாட்டிக்கும். அது பண்ணுங்க. மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எடுக்கிறீங்களா? இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அந்த சவுண்டு கேட்கணும். மறுபடியும் யுவனிகா தான். ஆமாம் ஆமாம். ஏன் கம்மியாக இருக்குது? மெஷர்மெண்ட் கம்மியாக இருக்கு. 3 வரணும். 1 கரெக்டு. ஆனால் கம்மியாக இருக்க மாதிரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை வச்சுட்டு மேலே ஏற்றணும். கை வைக்கணும். ஓகே இப்படி இந்த கை இப்படி வச்சுட்டு இப்போ தூக்கணும். உங்களுக்கு பண்ணது எது வரைக்கும் தெரியுது அது வரைக்கும் கை வச்சுக்கணும். எதை மாட்டிட்டு எத்தனை 3 ஆகும். அதுக்கு 2 தானே வச்சு. அதுக்கு 2.5 பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துக்கு 2.5 வைக்கலாமா இல்லை 3 வைக்கலாமா? 2.5 இல்லை 2.5 வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே 2 வச்சுருக்கோம். உங்களுக்கு தானே கரெக்டாக இருக்கும். இது 2 தானே. இது கரெக்டாக இருக்கு. கரெக்டாக தான். இப்போ ட்ரை பண்ணேன். அந்த இதையும் அந்த இடம் லூஸாக இருக்கும். இதை மட்டும் லாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்கும் போது டைட் பண்ணி சொல்லிட்டேன்னா அழகா சொன்னா பொம்மையை சொல்றீங்களா? அடுத்து பொம்மை சரியா சரியா மாறி மாறி பண்ணி நீ உனக்கு முடிதான் உனக்கு போடலாம். நீ தான் பையன் மாதிரி வச்சிருக்கியே. அக்கா நீ வந்து அக்கா படிக்கிற சிரிக்கிற தண்ணி காலியும் தண்ணி இருக்கா? இப்படி எடுத்துருவாங்க. அப்போ தான் வருவான். இப்படி வேணால் தான் வந்து இந்த இடம் வந்து அம்மும் இல்லைன்னா வந்து தூக்கிட்டு இருப்பான். இப்படி எடுத்துருவாங்க. ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம நார்மல் எப்படி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நான் பிடிச்சி அப்போ ஏன் பண்ணிங்க கரெக்டாக அது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும்.
வச்சுக்கோங்க. அங்கே அப்புறம் யூஸ் பண்ணுறது பார்க்கணும். ஃப்ளீட்ஸ் வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் வரணும்லக்கா, இப்படி அதுதான் எல்லாமே கரெக்ட் தான் நீங்கள் பண்ணது. இந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும். அண்ட் ஃபைனலாக saree ப்ளீட் பண்ணி பர்ஃபெக்டாக அயன் பண்ணி செம்மையாக பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் எப்படியோ. அண்ட் நான் பண்ண saree ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் அந்த கிளிப்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.